புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் அழகா மங்களகரமா ஆடி வெள்ளிக்கிழமை தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயம் நமக்கு வெற்றிகரமா அமைய போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்கள் அபிமான ஜோதிடர் ஜோதிடாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷர் அவர்கள் இன்றைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி நமக்காக இணைந்திருக்கிறார். சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம்மா. இன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் என்ன ராசி பலன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கேள்வியா கேட்குறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்னன்னா, எங்களுடைய கேள்வியெல்லாம் நீங்க கேட்குறீங்க, நன்றி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விக்கே போயிடலாம் சார். இன்னைக்கு ஆடிப்பூரம். ஆமா, ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தினுடைய சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. அதாவது திருவாடிப்பூரம் என்ற தினத்துல ரொம்ப விசேஷம். அம்பாள் அவதரித்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இன்னைக்கு பார்த்துட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் முழுக்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது வீட்டில் ஒரு குழந்தை தவம் இருந்து பிறக்கிறது. அப்படி தவம் இருந்து பிறக்கும் பொழுது அந்த பெற்றவர்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷமோ, இந்த உலகத்திற்கு சக்தி தரக்கூடிய அந்த சக்தியுடைய பிறப்பு தினமாக இந்த தினம் இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பூமியே ரொம்ப சந்தோஷப்படுறது. நமக்கு உலகத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் தெய்வ குழந்தைங்கிற ஒரு பட்டம்ங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க. அந்த எல்லா குழந்தையும் எப்போ தெய்வம் ஆகிறது அப்படின்னா, அதாவது பிறக்கும் பொழுது இல்லாமல் தன் வாழும் பொழுது காண்பிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அவங்கள தெய்வ குழந்தையாக மாற்றுது. அம்பாள் கருணையே வடிவானவள், கேட்கும் வரத்தை அள்ளித்தரக்கூடியவள், லக்ஷ்மியாக, துர்க்கையாக, சரஸ்வதியாக அருள்பாலிக்கக்கூடிய அம்பிகை. இங்கே என்னென்ன உலகத்தில் வேணுமோ அந்த அத்தனை விஷயத்தையும், அதாவது சிவபெருமான் சொன்ன மாதிரி ஓர் அணுவும் அசையாதுங்கிற மாதிரி, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அந்த மாதிரி அந்த சக்தி இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற ஒரு தன்மைகள் கொண்ட அந்த அம்பிகைக்கு உண்டான அற்புதமான நாளாக இந்த நாள். அம்பாள் பல்வேறு ஸ்வரூபிணியாக இருந்துருக்காள், தசமகா வித்தியாக இருந்துருக்கா, மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருந்துருக்கா. அப்படி அந்த அம்பாளுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கு. அந்த அம்பாளுடைய அவதார திருநாள். சரி, பல்வேறு அவதாரங்கள் தேவிக்கு உண்டு. இந்த ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம்ங்கிறது அம்பாளுடைய அவதார திருநாளாக இருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நம்ம வீட்டில் எத்தனையோ விதமான சிரமங்கள் இருக்கும்போது அவகிட்டேருந்து வரத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. ஆடி மாதம் முழுக்க எப்படி இந்த சபரிமலைக்கு விரதம் இருக்கிறார்களோ, கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிறார்களோ, நவராத்திரிக்கு விரதம் இருக்கிறார்களோ, இந்த ஆடி மாத விரதம்ங்கிறது ரொம்ப நிஷ்டையாக இருந்திருப்பாங்க. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப சிறப்பான வழிபாடு, பௌர்ணமியில் வழிபாடு, அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்குண்டான வழிபாட்டு முறைகள். அதே சமயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலில் லட்சார்ச்சனை, ஊஞ்சல் உற்சவம், திருக்கல்யாண உற்சவம் போன்ற பல்வேறு உற்சவங்களில் கலந்து கொண்ட நபர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு மாதம் ரொம்ப பிரம்மாண்டமான மாதமாக இருக்குது. இந்த நாள் அம்பாளுடைய அவதரித்த நாள், அவர்களுக்கு வரம் தரக்கூடிய நல்ல நாள்மா. அப்பேற்பட்ட அற்புதமான நாளில் இந்த நாளில் நம்ம பேசின்னு இருக்கோம். இந்த நாள் யாரெல்லாம் வீட்டில் மகாலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணுறாலோ அவளுக்கு அம்பாளுடைய பூர்ணமான கடாட்சம் கிடைக்கும். ஓகே, நம்மளுடைய பிரார்த்தனைகளை இன்றைய நாள் நம்ம எப்படி வச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும்? பொதுவாகவே நமக்கு எத்தனையோ விதமான வேண்டுதல் நமக்கு இருக்கும். நமக்கு அந்த வேண்டுதல்களை பூரா அருள் பாலிக்கக்கூடியது யார் அப்படின்னா சக்தி தான். நமக்கு இன்னைக்கு நான் பேசுகிறேன், ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஞாபக சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எதையா பேசின்னு இருப்பேன். கரெக்டா? எனக்கு ஞாபகத்துக்கு சரஸ்வதியோட அனுகிரகம் வேணும். அடுத்தது நான் இங்கே வரணும் இல்லையா, அதுக்கு பொருளாதாரம் சரியா உதவி செஞ்சால் தான் முடியும். லக்ஷ்மியினுடைய பொருளாதார சக்தி வேணும். பாருங்கள், பொருளாதாரத்தையும் சக்தி வேணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா ஆரோக்கிய சக்தி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் பொழுது முதல்ல நான் புரிஞ்சு திருப்பி அதை பேசணும். அப்போ இந்த முதல்ல உடல் சக்தி வேணும். இப்போ இந்த அத்தனை சக்தியும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய வழிபாட்டில் மட்டும்தான் முடியும். அப்போது இன்னைக்கு அம்பாளுடைய படம் இருந்ததுன்னா படம், இல்லைன்னா சுவாமியினுடைய கலசம் இருந்ததுன்னா கலசம், இல்லைன்னா விளக்கில் தேவியை ஆவாகனம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணணும். எப்படி குங்கும அர்ச்சனை பண்ணுவா? ஒவ்வொரு குங்குமத்தையும் எடுத்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது. அப்படி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது.
அதே மாதிரி விக்கிரகம் இருந்தால் பாலபிஷேகம் பண்ணுறது. அதே போன்று வீட்டுக்கு பக்கத்தில் கரும்பு இருந்ததுன்னா கரும்பு வச்சு நிவேத்தியம் பண்ணுறது, கரும்பு துண்டுகள் நிவேத்தியம். பழ வர்க்கங்கள் இருந்தால் பழ வர்க்கத்தில் அபிஷேகம் பண்ணுறது. இன்றைய தினத்தில் தேவிக்கு பஞ்சாமிர்தம் நிவேத்தியம் பண்ணுறது. இப்படி இந்த நிவேத்தியம் எல்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க, தேன் கலந்த பூ. ஓகே. அந்த பூவை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஷ்டோத்திரம் நமக்கு பிரகிருத்தியை நமக, விருகிருத்தியை நமக, வித்யாயை நமக, சர்வபூதஹித பிரதாய நமகன்னு அஷ்டோத்திரம் இருக்குது. ஒருவேளை அந்த அஷ்டோத்திரம் எனக்கு தெரியாது அப்படின்னா மகாலட்சுமியை நமக, மகாலட்சுமியை நமகங்கிற மந்திரம் போதும். இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிறப்பு சார். உங்களுடைய அந்த யாத்திரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா போன நிகழ்ச்சியில் நம்மளால் அது டீட்டெயில்டாக பேச முடியல. அடுத்தடுத்து உங்களுடைய யாத்திரை எங்கெல்லாம் இருக்குது? இப்போது ஆறுபடை வீடு, நீங்கள் ஆறுபடை வீடு வந்து காசிக்கு நம்ம சொன்னோம். காசி தான் ரொம்ப ஃபேமஸாக இன்றைக்கி நல்லா வைரலாக. சார் காசிக்கு எங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கோம், நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி தர முடியுமாங்கிற அளவுக்கு காசிக்கு இதாக எடுத்து. ஸோ இப்போ காசியில் இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு 5 ஃபேமிலி மட்டும் பண்ணுறாங்க. இப்போ காசியில் அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப விசேஷம். அவங்களுடைய அந்த குரூப்பில் அவங்க போடக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நேற்று அவங்க ஃபேமிலி வந்து ஜெர்மனிலேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து கடவுளுடைய அனுகிரகம் தான் இந்த வரோம் உங்களுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து காசியிலேருந்து ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. இப்போ ஆறுபடை வீடு நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆறுபடை வீட்டில் எவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சிறப்பான ஒரு பிரயாணம், 6 விதமான சக்தியை உணர்ந்த அற்புதமான இது. அடுத்தது ஒவ்வொருத்தராக வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் ஆறுபடை வீடு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த இன்னொரு 1.5 மாதத்துலேயே திருப்பி போட மாட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆறுபடை வீடு இருந்துருக்கு. என்னுடைய பர்சனல் பிரயாணம் வந்து இப்போ மலேசியாவுக்கு நாளைக்கு இருக்குது. சரி. ஸோ பர்சனல் பிரயாணம் வந்து மலேசியாவுக்கு நாளைக்கு இருந்துருக்கு. 1 டே வந்து ஸ்ரீலங்காவுடைய ஒரு மீட்டிங்காக போகிறேன். ஸோ இது வந்து இந்த மந்த்லேயே இதெல்லாம் ஓகே இருந்துருக்கு. ஒரு கோயில் ஃபங்க்ஷன், ஒரு வீட்டினுடைய ஃபங்க்ஷனுக்காக இப்போ மலேசியா வந்து போகிறேன். சரி. இப்போ ஏதாவது உங்களுக்கு பக்கெட் லிஸ்ட் மாதிரி இருக்கா சார்? நீங்கள் நினச்சது இந்த கண்ட்ரி போகணும், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாம் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் போயாச்சு. அதாவது நம்ம வந்து அந்த டூருக்காக போகிறது, அந்த ஜோதிட ரீதியாகவே நிறைய மக்கள் வந்து கேட்பாங்கல்ல, எங்கள் ஊருக்கு வாங்க, அந்த மாதிரி எதுவும் நீங்கள் எதுவும் போகாம? எனக்கு எப்போ கேட்குறாங்கன்னா மலேசியாவில் கேட்குறாங்க. ஓகே. எப்படி கேட்குறாங்கன்னா, சார் எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து வாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த இடம் சொல்லி இந்த ஊருக்கு நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பிளான் வச்சுட்டு இருக்கேன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு மீட்டப் மாதிரி, எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண மீட்டப், ஒரு கெட் டுகெதர் மாதிரி. சாதாரணமாக அவட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் எதாக இருந்ததுன்னா ஓகே ஒரு ஃப்ரீ என்ட்ரி கொடுத்து அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு குறைஞ்சபட்சம் அதுக்கு பேர் யாராவது பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மட்டும் ஒரு 10 பேர் 20 பேர், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா 2 நாள் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கேன். இது மட்டும் மனசில் வச்சுட்டு வந்து இருக்கேன். பார்ப்போம், அதுக்கு கடவுள் எப்படி அனுமதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய நேரமும் இருக்கணும். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்கு? 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 14/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 29ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் காலையில் 7 மணி 21 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பூர நட்சத்திரம் வந்துடுது. அதுக்கப்புறம் இன்றைய திதி பார்த்துட்டோம்னா த்விதியை இரவு 9 மணி 24 நிமிடம் பின்பு திருதியை வந்துடுறது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் உத்திராடம் காலை 7 மணி 21 நிமிஷம். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். அப்போ தான் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திருவாடி பூரம் இன்றைய தினத்தில் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு, அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பலன்கள் இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்குது. இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அன்பானவர்கள், பிரியமானவர்கள் சில நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் அந்த மன கஷ்டங்கள்லாம் தீரும். சின்ன சின்ன விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து இருந்துட்டுருக்கு. மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுர மாரியம்மன். ரிஷபராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தொழிலுக்குண்டான முதலீடு சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் கண் சம்பந்தமான உபாதை, கால் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக அந்த மன துக்கங்கள் தீரும்.
யார்ட்டையாவது சொல்லி அழுது சில விஷயத்தை தீர்க்கலாம்னு சொல்லும்போது அது கவலையே பட வேண்டாம், அந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்பாள் வழிபாடு. அடுத்து மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சாதகமான தினமாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ஒரு ரகசியம் வந்து அந்த ரகசியத்தை மனசில் வச்சுக்கணும். காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்லப்படாது. பண வரவுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னாடி சம்பாதிச்சிருவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் தேடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடியதாக இருக்கும். முதலீடு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, எங்கிட்ட காசே இல்லை சார்னு சொன்னவங்க கூட உண்டியல் எடுத்து போட்டு காசை சேர்த்து வச்சுக்கோங்க. பின்னாடி கண்டிப்பாக வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசிக்கு தி பெஸ்ட் டே இன்றைய தினத்தில். ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நினச்சது நடக்கும். சில பேருக்கு சூப்பர் டூப்பராக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும். இன்றைய தினத்தில் நட்சத்திர நாளுங்காட்டி சில நேரங்கள் அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டுருப்பா, சில நேரம் ரொம்ப பிரைட்டாக இருந்துட்டுருப்பா. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்தளவுக்கு. யாருக்கு எப்படிங்கிறது காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் விஷயம் தெரிஞ்சிடும். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் இன்றைய நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. ₹1 10 செலவு இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மருத்துவ ரீதியான சிகிச்சை, மருத்துவ ரீதியான சில விஷயங்களில் எடுத்து செயல்படும் போது நல்ல மாற்றங்கள் தேடி வரும், கூடி வரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு, பணவரவுகள் உண்டு. எது நடந்தாலும் நன்மைக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால எங்கேயும் போக முடியாத சூழ்நிலைக்கு கூட சில நெருக்கடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இஷ்ட தெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக லாபம் உண்டு, பணவரவுகள் தேடி வரும். ஒரு தடங்களாய் அந்த காரியம் வெற்றி பெறும். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பண கஷ்டங்கள் தீரும். திடீர் பணவரவுகளும் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடும் விசேஷம், இஷ்ட தெய்வ வழிபாடு விசேஷம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி வெற்றி வெற்றி. நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. ஃபேமிலியில் நீ பெருசா, நான் பெருசா, உங்கள் ஃபேமிலி பெருசா, எங்கள் ஃபேமிலி பெருசா, உங்கள் அப்பா அம்மா இப்படி, எங்கள் அப்பா அம்மா இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ டேக் கேரே பண்ணலை அப்படின்னு சொல்லுவேன். நான் டேக் கேர் நன்னா பண்ணேன் அப்படின்னு திருப்பி அடுத்த வார்த்தை பேசும். மனிதனுடைய நாக்கு இப்பவும் அப்பவுமா மாறும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் உதவி யார்ட்டையாக கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயத்தில் நினச்சது நடக்கும். ஆரோக்கியம் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கழுத்து, கண் சம்பந்தமான உபாதை, கால், தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி தனுசு ராசிக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு. மகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம தினம். இந்த தினம் கவனம் தேவை. யார்ட்டேனும் பேசும் பொழுது, பழகும் பொழுது, ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் நன்னா பேசுவா, கடைசியாக ஏமாற்றிடுவா. பண விவகாரங்களில் கவனம் தேவை. சின்ன கோவிச்சிருந்தாலும் அதை பிரெயின் அளவில் எடுத்துக்கப்படாது. ஃப்ரீயாக விடுங்கோ, எல்லாமே மாறி வரும். எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் தரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. பிள்ளையார் வழிபாடும் வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியம் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும். கொஞ்சம் சண்டை வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் நன்னா பேசுவேல். அதே சமயத்தில் பிறர் மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் சில பேர் உதவி பண்ணுவா, சில பேரை உபதிரவம் பண்ணுவா. எல்லாம் நன்மைக்கு தான். யார் நம்மக்கிட்ட சேரணும்னு இருக்கோ அவள் கூட தான் நம்ம இருப்போம். அந்த வைப் குட் வைபாக இருக்கணும், அவ்வளோதான். பாசிட்டிவ் வைபாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி மனசில் எடுத்துட்டேன்னா சக்ஸஸ் ஆகும். பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். வயதானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி நண்பர்களை வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு.
மீன ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு, நினைச்சது நடக்கும், பணவரவுகள் தேடி வரும், வேலை கச்சிதமாக முடியும். இது நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே நடைபெற்று காரிய அனுகூல்யமாக மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. விவகாரமான விஷயங்கள் கூட அது ரொம்ப சுலபமாக மாறிவிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. சரி, திருவாடிபுரம் பற்றி பேசும்போது இன்றைய நாள் நம்ம வழிபாடு செய்கிறதுனால எந்த கிரகம் வந்து வலுப்படுது சார்? சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய அற்புதமான தினம். வழிபாட்டுக்கு அதே மாதிரி குரு. சரி. சுக்கிரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், குரு ஸ்ட்ராங் ஆகும், சந்திரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். தேய்பிரையில் பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகே. பொதுவாக இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மாதிரியான நாள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்படி இந்த திருவாடிபுரத்துக்குன்னு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு என்ன சொல்வீங்க? பொதுவாகவே பண விஷயங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. பொருளாதாரம் உழைப்பு நிறையா இருக்கும், பட் பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும். என்ன சார் இப்படி இருந்துன்னு இருக்கேன், நானும் கஷ்டப்படுறேன், சும்மா கிடையாது, படாத பாடுபடுறேன். வெளியில் சொல்லப்போனால் இன்னும் ரொம்ப சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் அப்படி தான் இருந்துட்டுருக்காரு, என் மனைவி அவ்வளோதான் சிரமப்படுறேன். ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் எனக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது சார், எல்லாமே இருக்குது, நிம்மதி மட்டும் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்துக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சிறப்பு சார். இப்போது கிளாஸஸ் எதுவும் எடுக்கிறீங்களா? வகுப்புகள் பார்த்துட்டோம்னா இந்த ஆஞ்சநேயா வகுப்பு இருந்துட்டுருக்கு, அது அப்படியே பெண்டிங் இருந்துட்டுருக்கு. திருப்பி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரி. நம்ம வந்து அடுத்தது திருமுருகன் திருவிழா ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். முருகனுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு கரூரில் வந்து அடுத்தது பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிட்டுருக்கோம். சரி. அடுத்த கரூரில் வந்து நம்ம வந்து ரொம்ப அற்புதமாக திருமுருகன் திருவிழா வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம். நிறைய பிரபல்யங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. முருகப்பெருமானன் திருவருளும் குருவருளும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இது ரொம்பவுமே பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா வந்து இருந்துருக்கும். திருமுருகன் திருவிழா இன் கரூர். சூப்பர் சார். திருமுருகன் திருவிழா பேரே ரொம்ப அழகாக இருக்குது. என்ன எதிர்பார்க்கலாம் சார்? முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம். அன்றைக்கி அத்தனை பேரும் சேர்ந்து கந்த சஷ்டி படிப்பாங்க. சரி. முருகனுடைய அபிஷேகம் பார்க்கலாம், அற்புதமான யாகங்கள் பார்க்கலாம், தெய்வம் நின்று அருள் செய்யும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். எல்லாத்துடைய பேரும் சங்கல்பத்தில் சேர்க்கப்படும். அற்புதமான அன்னதானம் இருந்துருக்கும். அன்றைய தினத்தில் உபன்யாசம் இருக்கும். முருகப்பெருமானுடைய அற்புத உபன்யாசங்கள் அன்றைய தினத்தில் இருந்துருக்கும். கருணையே வடிவமான அந்த அற்புத தெய்வத்திற்குண்டான ஒரு நாளாக அந்த நாள் வந்து நம்ம ஒதுக்குறோம். அதனால் முருக பக்தர்கள் எல்லாம் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே ஒரு யூனிட்டி ஆகிறது அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாரும் சேரக்கூடிய இடத்துக்கு ஒரு பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா பக்தர்களும் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், மனமுருக வேண்டுவோம். அந்த மனமுருக வேண்டும்போது அற்புதமான பலன்கள். இப்போ நம்ம வந்து ஆறுபடை கோயிலுக்கு போகும்போது பழனிக்கு போயிட்டு வந்தேன். நான் வந்து பழனியில் போய் தரிசனம் பண்ணேன். மனசார வேண்டுறாங்க. இந்த முருகனை பார்த்து அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே சிரிச்சுன்னு இருக்காங்க. அந்த தரிசனத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? அதாவது அவங்களுடைய அந்த மன உணர்வு, அந்த மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு 2 செகண்ட் அந்த சுவாமி கூட அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. சில பேர் வேண்டுதல் பண்ணுறாங்க. சில பேர் வந்து எனக்கு சாமிகிட்டேருந்து பூ கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் விடை தெரியாமல் இருந்துட்டுருப்பாங்க. அந்த ஒரு விடை கிடைக்கிறதுக்காக அந்த சுவாமிகிட்ட நின்றுட்டுருப்பாங்க. சில பேர் குழப்பம் நிறையா இருக்கும். சில பேருக்கு முடிவு எடுக்க முடியாது. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா தொழில் வேணும். சில பேர் வந்து எல்லாத்துலேயே அவமானப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு இதை மாற்ற எனக்கு இறைவன் கொடுக்க மாட்டானா, என் கஷ்டத்துலேருந்து என்னை வெளியில் கொண்டு வர மாட்டானான்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில பேர் எனக்கு எல்லாம் வேண்டாம் சாமி, எனக்கு நிம்மதி தான் வேணும் சாமி, எல்லாமே இருக்குது, எனக்கு நிம்மதி இருந்தால் போதும், இந்த உலகம் வந்து போட்டு எனக்கு பாடாப்படுத்தி எடுக்கிறது, என்னால் இதில் வந்து தவிச்சுன்னு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் அந்த முருகப்பெருமான்கிட்ட போய் வழிபடுறதை நான் வந்து பார்க்க முடியுது. அவங்க மன உணர்வும் மன வேண்டுதலும் அதை வந்து என்னால் தெரிந்து கொள்ள முடியுது. நான் கோயிலில் இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது அதே மாதிரி தான். ஐ கிவ் அ ஸ்பேஸ் டு தெம். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் தீபாரணை காமிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடுவேன். எதையுமே பேச மாட்டேன். அப்படியே அவங்க உட்காந்து வேண்டுதல் பண்ணுவாங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு 10 நிமிஷத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, பார்த்தா 20 நிமிஷம் 30 நிமிஷம் சாமிகிட்டே உட்காந்துருவாங்க. அப்படியே மனமுருக வேண்டி வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றுறவங்க இருக்காங்க. அப்படி வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு சின்ன பஞ்சு எடுத்து காற்றுல வீசினா எப்படி இருக்கும், அப்படியே மெதுவாக வரும் தெரியுமா? அந்த மாதிரி அவங்க மனசு வந்து ரொம்ப லகுவாக இருக்கும்.
வெளில வந்துட்டு சொல்லிட்டு போவாங்க, சார் சாமி ஏதாவது விசேஷம்னா சொல்லுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு அம்மா ஃபஸ்ட் டைம் வராங்க, சாமி கும்பிட்றாங்க, இதே மாதிரி ஒரு பெரிய விசேஷம்தான், இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் விசேஷம்தான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணமான்னு சுவாமியினுடைய வஸ்திரங்கள்லாம் எடுத்து துவைச்சி கொடுத்தாங்க. அதே சமயத்தில் கோயில் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கூட்டி அதுக்கு குப்பையெல்லாம் எடுத்து தொடச்சி கொடுத்து அவங்க அவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் விமன், மிகப்பெரிய பிஸ்னஸ் விமன், உழவார பணி மாதிரி செய்து கொண்டு போனாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதாவது எதுவுமே நீங்கள் பேசலை, வந்து அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டீங்க. நான் உட்காந்து சுவாமிகிட்ட உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வேண்ட சுவாமிகிட்டேருந்து அப்படி மேலேருந்து அந்த பூ பொட்டுன்னு விழுகுது, நீங்கள் வந்து அதை எடுத்து என் கையில் கொடுக்குறீங்க, எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சுன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து அந்த காரியத்தில் அவங்களுக்கு சுவாமி உத்தரவு கொடுத்தாச்சுன்னு அந்த சந்தோஷத்தில் அந்த சுவாமிக்கு எல்லா வேலையும் எடுத்து பண்ணுறாங்க, அந்த கோயிலுக்கு எல்லாமே எடுத்து பண்ணுறாங்க, உழவார பணி எடுத்து பண்ணுறாங்க. இது இந்த ஆடி பூரத்தில் அவங்க பார்க்க முடியும். அந்த கேட்டதோடைய வரத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வம். சரி, இப்போ நீங்கள் திருமுருகன் திருவிழா பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்க. அப்போ திருமுருகன் திருவிழாவிலும் இது நடக்குது. அதனால தான் இதை ஒருங்கிணைந்து இந்த வழிபாட்டு முறைகளை நான் வந்து நிறையா பண்ணுறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இது வெளிநாடுகள்லையும் பண்ணணும்னு. கடவுளுடைய சித்தம் எப்படி நடக்கிறதோ அது பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும் சார். இப்போது அதே மாதிரி இந்த நேரமின்மை ஒரு காரணமாகவும் இருக்குது. இந்த பிரசன்னம் அப்படிங்கும் போது எப்பவுமே இந்த ஜாதகத்தை வச்சுட்டே நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் வந்து நிறைய ஊர்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, திடீர்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த பிரசன்னத்தினுடைய ஞானம் இருந்தால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஸோ பிரசன்னத்தை பற்றி சொல்லுங்கள். பிரசன்னம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நிறையா அஸ்ட்ராலஜியில் சொல்லும்போது சொல்லலாம், பிரசன்னம் மட்டும் பெருசாக முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜாதகமும் முக்கியத்துவம், 100% ஜாதகம் முக்கியத்துவம். பட் பிரசன்னம் வந்து சம்திங் வெரி பவர்ஃபுல்மா, வெரி பவர்ஃபுல். இப்போ நம்ம பேசின்னு இப்போ இருக்கக்கூடிய மனநிலை அடுத்த நிமிஷம் இருக்கிறது கிடையாது. இந்த மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பவர்ஃபுல் டூல் வந்து இந்த பிரசன்னம்னு சொல்லலாம். பிரசன்னத்தில் 2 வகை இருக்குமா. ஒன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தாம்பூல பிரசனமாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேல்னா சோழி பிரசனம், காவடி பிரசனம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலையே லக்னத்தை வைத்து எடுக்கக்கூடிய பிரசன்ன முறைகள் வண்டர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஜாதகம் இல்லாதவங்க கூட தயவுசெய்து பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகளை எடுத்துக்கொள்ளலாம். வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு டூலாக எனக்கு தெரியுது. நான் அது வந்து நிறைய கவனிச்சுட்டு வரேன் டே டு டே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு செல்ஃபோன் ஒன்று வச்சுட்டு அந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டு அதை வந்து நான் வந்து எப்போவுமே செக் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏன் நடக்கிறதுங்கிறத செக் பண்ணுறேன். ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே நேற்று வந்து மும்பையிலேருந்து வந்து ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு ஜோதிடம் படிக்கணும்னு தோன்றது உங்ககிட்ட. அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு, படிக்கணும்னு தோன்றது, நம்மளுடைய லைஃபுக்கு உதவியாக இருக்கணும்ல. எஸ், எல்லாரும் ஜோதிடம் வந்து படிக்கணும். ஸோ ஜோதிடத்துடைய பேசிக் விஷயங்களை நான் வந்து ஒரு வீடியோவாக வச்சுட்டு அதை வந்து நான் வந்து அனுப்பலான்ட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது வந்து படிச்சுக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதுதான் கிளாஸாக அடுத்தது பிளான் பண்ணியிருக்கேன். அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இந்த 2 days அஸ்ட்ராலஜி பேசிக் கிளாஸ் இருக்குல்ல, அது ஒரு வீடியோவாக ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து பண்ணி தரலான்ட்டு இருக்கேன். அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக அவங்களுடைய பெயர்களை கொடுக்கலாம். சூப்பர் சார். ஒரு கொஷின் என்னென்னா, இப்போ கோவிலில் வந்து எல்லா விதமான மக்களும் வந்து பிரார்த்தனை வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடமும் எல்லா விதமான மக்களும் வந்து ஜோதிடத்தினுடைய கைடன்ஸ் வந்து தேவைப்படுது. நிறைய பேரை நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டேட்டஸில், அதாவது வருமானம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் சரி, வருமானம் குறைவாக இருக்கக்கூடியவங்களும் சரி, அவங்களுக்கு என்னதான் சார் தேவைப்படுது ஜோதிடத்தில்? நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம வந்து தனியாக பிரிச்சுக்கணும். இப்போ எங்கிட்ட பார்க்குறவங்க வந்து ரொம்ப கிளியராக வந்து அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜோதிடம் பார்ப்பாங்கல்ல, எங்கிட்ட அதிகபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் தான் பார்க்குறாங்க. பிகாஸ் என்னுடைய இதுக்கு அவங்க வந்துட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கிளியராக இருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு எப்படி இருக்குது, இனிமேல் எனக்கு எப்படி இருக்கும் சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார், எனக்கு இந்த தொழில் மட்டும் எப்படி இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் இது பண்ணி சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப் கொஸ்டின்ஸ் மாதிரி ஆமாம் கேட்குறாங்க. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் திருப்பி கேட்க போகிறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இருந்துட்டுருக்கு. அப்போ எனக்கு என்ன சௌரியமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி ரீசர்ச் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குது. ஓகே. அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அப்போது நான் அதை எடுத்து வச்சு அவங்க 10ஆம் இட தொழில், 6ஆம் இட தொழில், சனி பகவான், செவ்வாய், இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களோட எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி வெறும் 1 or 2 கொஸ்டின், ஒரு 4-5 கொஸ்டின்ஸ்குள்ளே அவங்க தெளிவாக இருந்துட்டாங்கன்னா எனக்கு ஜோதிடத்தில் ரொம்ப ஈஸியாக இருந்துட்டு இருக்கும் டு ப்ரெடிக்ட் தம்.
எக்ஸாக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு நிம்மதியாகவும் இருந்துட்டு இருக்கு. ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கு நிம்மதியாக இருக்குது. நன்றி சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைய நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. ஆடிப்பூரத்தினுடைய சிறப்புகளை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை அற்புதமாக சொன்னீங்க. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 2 விஷயத்தை வயலாக பண்ணி விட்டீங்க. ஒன்று என்னன்னா பிரசன்னம் பார்க்குற இது வந்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 6 படை வீடு இருந்தது. இப்போ திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அம்பாள் கோயில், அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருக்கோயில், அற்புதமான கோயில்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க 7397394829 தொடர்பு கொள்ளுங்க, அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.